மண்டே மார்னிங் ஸ்கூல் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ அம்மா வீட்டில் இருக்கும்போது அதோட போட்டேன். அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் 2-3 வீடியோ போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி காலையில் லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். ஸோ ஸ்நாக்ஸுக்கு காலிஃப்ளவர் பக்கோடா மாதிரி பண்ணிவிட்டு டேட்ஸ் மட்டும் வச்சுட்டேன். ஏன்னா நல்லா இருந்துச்சு காலையிலேயே காலிஃப்ளவர் பக்கோடா செஞ்சு சாப்பிட்டதுக்கு. நானும் 2 வாயில் எடுத்து போட்டுக்கிட்டேன். அதையும் சாப்பிட்டுட்டு 2 டேட்ஸ் வச்சுட்டேன். ஸோ அதை எடுத்துகிட்டு பேக் பண்ணிட்டேன். ஸோ ஸ்கூலில் வாட்டர் பாட்டிலு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோமே. இன்றைக்கி ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் ஏதோ டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு டைரி ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே ஸ்கூல் திறந்து 2 மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ளேயே ஃபஸ்ட் டேர்ம் எக்ஸாம் வச்சுட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்கேஜிக்கு இப்போயே வைக்கிறாங்க. இன்னும் எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் இன்னும் இப்போயே டேர்ம் எக்ஸாம் வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஸோ நாளைக்கு என்ன எக்ஸாம்ன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்த்து வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நாளைக்கு தமிழ் டேர்ம் எக்ஸாமு. ஸோ அதையும் பார்த்து முடிச்சுட்டு தம்பிக்கு ஸ்கூல் கிளம்பும் போதே ஏபிசிடிலாம் கேட்டேன். ஸோ அவன் கரெக்டாக சொல்கிறானா இல்லையா அப்படின்றது ஓரளவுக்கு சொல்லியிருக்காங்க. பட் ஸ்கூலுக்கு போனால் இதுக்கப்புறம் மிஸ் என்ன சொல்ல போகிறாங்க நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது அப்புறமேட்டா பார்த்துக்கலாம். ஸோ அப்புறம் தம்பி ஸ்கூல் கிளம்பி முடிச்சோன்னே 2 பேரையும் எடுத்தேன். இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பீச்சிங் கிளாஸ் போல். ஸோ அதனால இன்றைக்கி ஈவினிங் டைம் தான் இனிமேல் போவான்றதுனால ஸோ இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாகவே இருந்துச்சு அவனை கிளப்பி முடிச்சுட்டு. ஸோ அப்படி குகனையும் கிளப்பி முடிச்சாச்சு. எப்பவுமே குகன் 9:30 தான் கிளம்புவான். ஸோ 2 பேருமே இன்றைக்கி ஒன்றா போகிறதுனால ஸ்கூல் 2 பேருமே ஒன்றாவே அனுப்பிச்சி விட்டுறலாம் அப்படின்ட்டு. ஸோ அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அவங்க அப்பா கூட அனுப்பிச்சாச்சு. ஸோ அவங்களும் ஸ்கூல் கிளம்பிட்டு அவங்களும் வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற என்னோடய வீட்டு வேலையை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நம்மளுக்கு என்ன வேலை, வீட்டிங் க்ளீனிங் பண்ணுற வேலை தான் நம்மளுக்கு. இவங்க ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா தான் நம்மளுக்கு எல்லா வேலையுமே நம்மளுக்கு நிம்மதியாக வேலை செய்ய முடியும். அதை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வீடு தொடச்சி ரொம்ப நாள் ஆச்சு. சரி பெருக்கிட்டு வீடு தொடச்சி வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு ஃப்ரைடே என்னவோ தான் வீடு துடைச்ச மாதிரி இருந்துச்சு. எப்பவுமே 1 to 1 நாள் வீடு துடைப்பேன். பட் சோம்பேறித்தனம் பண்ணிவிட்டு வீடு துடைக்காம விட்டேன். பட் ஆனால் ஒரு டிஸ்டாக இருந்துச்சு. ஸோ வீடு துடைச்சிட்டுனா கொஞ்சம் பார்க்க டீசெண்டாக இருக்கும். நேற்று நைட்டு பாத்திரம் தேய்க்கவே இல்லை. காலைல ஏஞ்சி பார்த்தா சிங்கில் இவ்வளோ பாத்திரம் இருக்குது. சோம்பேறித்தனம் பண்ணிவிட்டு அந்த பாத்திரம் நான் தேய்க்கவே இல்லை. சரி ஓகே நீங்கள் தான் நம்ம தான் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு கையோடய எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ரொம்ப சிங்கில் அதிகமாக இருந்துச்சு. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணுறதுக்காட்டியும் அப்பாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் காலையிலே மதிய லஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காலைல பண்ணிட்டேன்னா அப்புறம் வெசல் அதுக்கப்புறம் துணி துவைக்கிற வேலை இருக்குது. ஸோ இது பண்ணுறதுக்கு முன்னாடி லஞ்ச் பண்ணி முடிச்சுட்டா கொஞ்சம் எனக்கு வேலை ஈஸியாக இருக்கும் அப்படின்னால லஞ்சு மதியத்துக்கு லஞ்சு நான் அப்படியே துணி துவைச்சிட்டேன்னா ஸோ எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னால மதியம் ஈஸியாக லஞ்சு பண்ணிட்டேன். இன்றைக்கி மதியம் என்ன லஞ்சு பண்ணியிருக்கேன்னா என்ன லஞ்ச் அப்படின்னா சுட சுட சாப்பாடு. 2 பேர் எங்கள் வீட்டில் 5 பேர் இருக்கிறாங்க. பாட்டி என் கூட சேர்ந்து இருக்கிறதுனால அவங்களுக்கும் சேர்த்து சாப்பாடு. இன்றைக்கி சௌ கூட்டு பண்ணிட்டேன். சூப்பராக இருக்கும். பட் ரொம்ப திக்காக வச்சுருக்கேன். அப்புறம் கூட என்னன்னா இது கூட காம்பினேஷன் வாழைக்காய் அது இதுன்னு செஞ்சு சாப்பிட்லாம். ஆனால் முட்டை செஞ்சு சாப்பிடும்போது இது என்ன முட்டை அப்படின்னு கேட்கலாம். ஆனால் முட்டை நான் நல்லா தான் வேவிச்சேன். ஆனால் கட் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா உடஞ்சிருச்சு.